வணக்கம். என் பெயர் ஜெயந்தி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். முதலில் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடானங்கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அட்சய லக்ன பத்ததிக்குள்ளே நான் வந்ததே என்னோடய முன்னோர்கள் செய்த புண்ணிய கர்மான்னு சொல்லிக்கலாம். இல்லை, நான் செஞ்ச புண்ணிய கர்மாவனால் இந்த வகுப்புக்குள்ளே என்னால் வர முடிஞ்சதுன்னு தான் என்னால் உணர முடியுது. அட்சய லக்ன பத்ததி பேசிக் வகுப்பில் சேர்ந்து ஒரு மாதம் போனதே எனக்கு தெரியல. வகுப்பு எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 64 வீடியோ பற்றி சொல்லணுன்னா, முதல்ல சத்யநாராயண் சார் சொன்ன குரு வணக்கம் ஆரம்பத்தில் ஒரு உடம்பில் அதிர்வையை உண்டாக்குது, ஒரு நல்ல அதிர்வலைகளை உண்டாக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது ஒரு பஞ்சாங்க வகுப்பு ரொம்ப அருமையாக புரிஞ்சுது. கிழமை, நட்சத்திரம், திதி, கர்ணம், யோகம், ஒவ்வொருத்தரோட அதிபதியும் கர்ணநாதனையும் திதிநாதனையும் அவங்க அதிபதியை நம்ம கும்பிட்டா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியுங்கிறத அதையும் நம்ம வகுப்புலனால உணர முடிஞ்சது. அதே மாதிரி சாந்தி தேவி மேடம் எடுத்த ஒவ்வொரு வகுப்பும் அருமையான விளக்கம். அது நவகிரகங்களோட ஆதிபத்தியம் பற்றி சொன்னது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனிலிருந்து கேது வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் சொன்னது அவ்வளவு அருமையாக எளிதாக எங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ராசி கட்டத்தில் நிற்கிற நட்சத்திரங்களை பற்றியும் தெளிவாக அழகாக விளக்கம் எடுத்தாங்க. முத்துஜிகுமார் சார் சொன்னது இந்த நாளிகை, வினாளிகை, நிமிடம் பற்றி பிரிக்கிற கணக்கு அருமையாக ஒரு மிக மிக எளிமையான வகையில் இருந்துச்சு. எனக்கு கணக்குன்னா ரொம்பவே ஸ்கூல் படிக்கிற இதுலேயே தெரியாது. எனக்கு கணக்கு ரொம்ப ரொம்ப வேப்பங்காய் மாதிரி கசக்கும். இப்போ இந்த கணக்கு முறை மிக எளிதாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல மனசில் பதிகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவர் விஜயகுமார் சார் எடுத்த ஒவ்வொரு ராசி கட்டம், அதில் 127 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறதும் அதையும் நல்லா விளக்கமாக என்னால் உணர முடிஞ்சுது. உடல் உறுப்புகள் அதுக்குண்டான பாவத்தையும் எடுத்து சொன்னது இது நல்லாவே எளிமையாக இருந்துச்சு. சத்யநாராயண் சார் எடுத்துக்க வகுப்பு ஒவ்வொரு லக்னம், ஏஎல்பி லக்னம் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாவகம் பாவகம் மாறுபடும் போது அதுக்கு என்ன பலன், அதனோட ஆதிபத்தியம் எப்படி செயல்படுதுங்கிற சொன்னதை என்னால் புரிஞ்சு மனசில் என்னால் வச்சுக்க முடிஞ்ச அளவு இருந்துச்சு. அதே மாதிரி இவர் சாந்தமூர்த்தி சார் எடுத்ததும் எல்லா வகுப்புமே ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க மிக எளிமையாக பொதுவுடைமூர்த்தி ஐயா அது வகுத்து கொடுத்ததை அவங்க எடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. வகுத்து கொடுத்த விதமும் அருமையாக இருந்தது, மக்களுக்கு புரிகிற மாதிரி. அதனால் இந்த இது மாதிரி வகுப்பு நிறைய பேர் பலன் அடையணுங்கிறத என்னோடய எதிர்பார்ப்பும். நிச்சயமாக இந்த பேசிக்கிலிருந்து மேலும் அட்வான்ஸு கிளாஸாக போய் ஜோதிடத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பமாக இருக்குது. அதுக்கு ஐயாவோட அருளும் ஆசையும் கட்டாயம் வேணும். அவர் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஏன் இப்படிங்கிற கேள்வியோடு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நாங்கள் அந்த கேள்வியோடு தான் நானும் வந்திருக்கேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கையிலேங்கிற மாதிரி இப்போ பேசிக்கலி எனக்கு கொஞ்சம் விட தெரிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்ததுலேயும் முழுசும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதைய கொடுத்த ஐயா நிஜமாக கடவுள் ரூபத்தில் இருக்கிறாரு. கடவுள் நேராக எதையும் செய்ய மாட்டார். ஐயாவோட வடிவில் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு இந்த அட்சய லக்ன பத்ததி உருவாக்கியிருக்கிறாருன்னு சொல்ல முடியும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கட்டாயம் வேணும்னு ஐயா சொன்ன மாதிரி நிச்சயம் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கருவியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தில் வர்றவங்களுக்கு நம்மளால் ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக சொல்லி அது நடந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷத்துக்காக இல்லை, கஷ்டத்தில் தான் நம்மளை தேடி ஜோதிடர் தேடி வருவாங்க. அவங்க நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா, நல்ல வார்த்தை நம்ம அந்த வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைக்காதாங்கிற ஏக்கத்தில் தான் வருவாங்க. அந்த இதில் நம்ம தெளிவாக சொல்லி நம்மளால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த புண்ணியம் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் சேருங்கிறது என்னோட இது. அதனால் இந்த அட்சய வகுப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 6 மணி கிளாஸ் போகிறதே எனக்கு தெரியறதில்ல. நான் 3:45 எந்திரிச்சு 4:30 உட்காடுறது 6:30 ஆகிறது எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுது. உண்மையாலுமே 4:30 மணிக்கு எந்திரிச்சு தீபம் போடுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவானதாக இருக்குது. எவ்வளோ நாள் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் போட முடியல.
இப்போ ஐயானால் வந்து அந்த சந்தர்ப்பத்துக்கு கிட்டத்தட்ட ஜூலையிலிருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன். எனக்கு அதுவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அதே மாதிரி அசைவம் வேண்டான்னு அசைவத்தை விட்டுட்டோம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தது விட்டதில் அதையும் உண்மையாலுமே ஒரு இதாக இருக்குது. அதனால் ஐயா சொன்னது ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதிலேருந்து எல்லாத்துக்கும் நல்லது நடந்தால் சரிங்க. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அச்சய பத்ததி ஜோதிடர் அனைவருக்கும் என்னோடய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.